உலகில் வாழும் அனைத்து தமிழர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து சொந்த வீடா அல்லது வாடகை வீடா, எது பெஸ்ட் அப்படிங்கறத நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய கனவா தான் இருக்கு. நம்ம வாழ்க்கையில அதிகபட்சமா செலவழிச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பொருளும் சொந்த வீடு தான். இப்ப சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி பார்ப்போம். நீங்க சொந்த வீடு ஒன்று வச்சிருக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு வேல்யூபிள் அசட்டாவே இருக்கும். ஆக்சுவலி உங்களுக்கு இன்கேஸ் எப்பயாவது ஒரு எமர்ஜென்சியா பணம் தேவை அப்படின்னா நம்ம அதை மார்கேஜ் பண்ணி நம்மளோட பண தேவையை பூர்த்தி பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெபிலிட்டி. அது நம்மளோட சொந்த வீடு அப்படின்னால பாத்தீங்கன்னா நம்ம வந்து பயப்படாம நமக்கு தேவையான பொருள்களை ஃபுல்லா வாங்கி வைக்கலாம். எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு தேவையான ஒரு பெரிய சைஸ் ஃப்ரிட்ஜு, ஏசி, பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா பெரிய ஒரு கட்டில், இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி ரீப்ளேஸ் பண்ண சிரமப்படக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து பயப்படாம வாங்கி வைக்கலாம் நம்மளோட சொந்த வீட்டுல. வாடகை வீட்டுல நீங்க அந்த மாதிரி ஒரு பொருள் வாங்கும் போதே நீங்க யோசிச்சு தான் வாங்குற மாதிரி இருக்கும். சொந்த வீட்டுல உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். மூணாவது வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமைசேஷன். ஆக்சுவலி உங்களுக்கு வீடு எப்படி வேணும், ரூம் என்ன சைஸ் வேணும், ஹால் என்ன சைஸ் வேணும், எது எங்க இருக்கணும் அப்படிங்கறத வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது வந்து உங்களுக்கு ஒரு சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்னே சொல்லலாம். ஏன்னா நீங்க வாங்கக்கூடிய அந்த சொந்த வீடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா வருஷம் ஒரு 4% ஆவது உங்களுக்கு வந்து மினிமம் வந்து அதோட ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அதனால இது ஒரு வந்து நல்ல ஒரு சேஃப்டியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கூட சொல்லலாம். ஓகே, இப்ப சொந்த வீட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்ப்போம். முதல்ல நீங்க சொந்த வீடு கட்டணும் அப்படின்னா முதல்ல அதுக்கு தேவையான இடத்தை வாங்குறதுக்கே நீங்க வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வந்து செலவு பண்ற மாதிரி தான் இருக்கும். அது போக நீங்க வீடு கட்டுறதுக்குமே பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் வாங்கினாலும் இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20% வரைக்கும் நீங்க உங்க கையில இருக்க பணத்தை போட்டுட்டு மீதி அமௌண்ட்டுக்கு தான் நீங்க வந்து பேங்க்ல லோன் வாங்க முடியும். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீட்டுல இருக்கிறனால அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஃபுல்லாவே நம்ம தான் பாத்துக்கிற மாதிரி வரும். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் எல்லாமே வந்து நம்மளே தான் பே பண்ணிக்கிற மாதிரி வரும். அதாவது இப்போ ஒரு பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அல்லது வேற ஏதாவது பர்சனல் காரணங்களுக்காக நீங்க வந்து வேற ஒரு லொகேஷனுக்கு போகணும் அப்படின்னா சொந்த வீடை விட்டுட்டு போறது வந்து கொஞ்சம் சிரமமான விஷயமா தான் இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தங்க வேலை பார்க்குற இடத்துக்கு பக்கத்துல ஒரு சொந்த வீடை வாங்கிடுவாங்க. திடீர்னு அவங்க வந்து வேற இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க அப்படின்னா அங்க போய் அவங்க ரெண்டுக்கு இருப்பாங்க. இது போன்ற பிரச்சனை வந்து நம்ம நிறைய பேர் ஃபேஸ் பண்றோம். அதனால சொந்த வீடு கட்டும் போது அந்த ஸ்டெபிலிட்டி, நம்ம இங்கதான் ரொம்ப வருஷம் இருக்க போறோமா அல்லது வந்து நம்ம வெளியில போறோமா, வெளியில போவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கறத யோசிச்சுக்கிட்டு சொந்த வீடு வாங்குறது நல்லது. ஓகே, இப்ப வாடகை வீட்டுல இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலி சொந்த வீடு கட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன அமௌண்ட் தேவைப்படுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 லட்ச ரூபா டோட்டலா செலவாகுதுன்னு வச்சுக்கலே, அதுல வெறும் 1% 50,000 எடுத்து வச்சீங்கன்னா நீங்க அந்த வீட்டுக்கு தேவையான அட்வான்ஸை கொடுத்துடலாம். அது மாதிரி இஎம்ஐ வந்து 30,000 40,000 நம்ம வந்து பே பண்றதுக்கு பதிலா ஜஸ்ட் ஒரு 7,000 8,000 கூட நம்ம வந்து அந்த வீட்டை வாடகைக்கு பிடிச்சிட முடியும். இதனால நமக்கு வந்து நிறைய பணம் சேவ் ஆகும். நமக்கு வந்து ஒரு ப்ரெஷரும் வந்து ரொம்பவே குறையும். அதுவும் நம்ம சொந்த வீட்டுக்கு நம்ம வந்து பிளான் பண்றதுக்கும் தேவையான டைம் இருக்கும். ஆனா நீங்க சொந்த வீடு கட்டிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய இஎம்ஐ ப்ரெஷரே வந்து பாத்தீங்கன்னா நீங்க அடுத்த லெவல்ல எதையுமே யோசிக்க முடியாத அளவுக்கு ஆக்சுவலி வேற ஒரு பிசினஸ்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அல்லது வந்து வேற ஏதாவது அடிஷனலா செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த இஎம்ஐ ப்ரெஷரே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு போக முடியாத அளவுக்கு ஒரு பாதகம் ஆகாத அளவுக்கு நீங்க வந்து பாத்துக்குங்க. அடுத்து பாத்தீங்கன்னா மேஜர் ரிப்பேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. வாடகைக்கு குடியிருக்கும் போது நமக்கு எந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்கு. இப்ப நம்ம இருக்கிற ஏரியால ஒரு ப்ராப்ளம் அல்லது ஹவுஸ் ஓனரோட ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியா அதை வந்து நம்ம அந்த லொகேஷனை வந்து ஈஸியா நம்ம வந்து மாத்திட்டு வேற ஒரு லொகேஷனுக்கு போய்க்கலாம். சொந்த வீடா இருக்கும் போது நமக்கு சப்போஸ் அந்த ஏரியால ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம அந்த ஏரியா நமக்கு பிடிக்கல, அது அதை விட பெட்டரா ஒரு ஏரியா வருது அப்படின்னா நம்மளால அதை வந்து ஈஸியா ஷிஃப்ட் பண்ணி போக முடியாது. ஓகே, இதுல சம் பிரச்சனைகளும் இருக்கு. திடீர்னு வீட்டை காலி பண்ண சொல்லிட்டா என்ன பண்றது? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஎம்ஐ கட்டி முடிச்சோன்னே சொந்த வீடு வந்து அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க கை கண்ட்ரோலுக்கு வந்துடும். பட் நீங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது நீங்க அந்த வீட்டை வெக்கேட் பண்ணி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீட்டுக்கு எந்த சம்பந்தமே இருக்காது. அது மாதிரி நம்மள நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, 10 வருஷம் அதுக்கு மேல இருந்துட்டா வாடகைக்கு குடியிருக்கிறவங்களுக்கு அந்த வீடு சொந்தம் அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படிலாம் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, எந்த ஒரு லாவும் கிடையாது. ஓகே, சொந்த வீடு கட்டும் போது நம்ம சில விஷயங்களை வந்து கருத்துல வச்சுக்கணும். ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு 10 வருஷத்துக்கு கீழே அந்த லோனை முடிச்சோம் அப்படின்னா தான் நமக்கு அது வந்து பெனிஃபிட்டா இருக்கும். 10 வருஷத்துக்கு மேலெல்லாம் நீங்க ஹவுசிங் லோன் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க வாங்குற கேபிட்டலை விட அதிகமான அமௌண்ட் தான் நீங்க இன்ட்ரெஸ்டா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுபோக சொந்த வீடு கட்டும் போது எந்த மாதிரியான விஷயங்கள செலவுகளை குறைக்கலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க கால்குலேட் பண்ணீங்க. ஆக்சுவலி இப்ப நம்மளோட தேவைக்கு வந்து நம்ம என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் வீட்டுல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எலிவேஷன், அந்த ஃபால் சீலிங், இந்த மாதிரி வந்து லக்ஸூரியஸான திங்ஸ்ல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குள்ள நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட வீடு கட்டக்கூடிய அந்த அமௌண்ட் வந்து நீங்க வந்து கொஞ்சம் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ வந்து 25 லட்சம் ரூபாய் நம்ம இஎம்ஐ எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஒரு 10 வருஷத்துல முடிக்கிறோம் அப்படின்னா நம்ம மாசம் 33,000 ரூபாய் பே பண்ற மாதிரி வரும். சோ அந்த 25 லட்சத்தோட பாத்தீங்கன்னா அந்த 10 வருஷத்துல அடிஷனலா ஒரு 14,65,000 ரூபாய் நம்ம எக்ஸஸா பே பண்ணிருப்போம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இது கேபிட்டல்ல இருந்து பாத்தீங்கன்னா 60% அமௌண்ட். ஓகே, இந்த இன்ட்ரெஸ்ட் லாஸை எப்படி குறைக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு இடம் வாங்குறதுக்குன்னு சொல்லி ஒரு 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பீங்க. அந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க லம்சமா இண்டெக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா வச்சுக்குவோம்.
ஆக்சுவலி நீங்க வந்து ஒரு 10 லட்சம் ரூபாயை 15 வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த 10 லட்சம் ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து 55 லட்சம் ரூபாயா மாறி இருக்கும். ஓகே, இப்போ ஒரு கம்பாரிசன் பண்ணுவோம். உங்க ஃப்ரெண்ட் வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து பேங்க் லோன் எடுத்திருக்காரு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ்ல இருக்கீங்க அப்படின்னு ஒரு கால்குலேஷன் வச்சுப்போம். அவரோட மந்த்லி ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாசம் வந்து 20 வருஷத்துக்கு போடும்போது 24,000 ரூபாய் அவர் பே பண்ணுவாரு. ஓகே, இப்போ வந்து 15 வருஷத்துக்கு நம்ம வந்து எஸ்ஐபில நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 180 மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் டோட்டலா பே பண்ணிருப்பீங்க. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 20 லட்சத்தோட ஒரு 48 லட்சம் ரூபாய் வந்து ஆட் ஆன் ஆயிருக்கும். டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 75,68,000 ரூபாய் வந்து உங்களுக்கு வந்து 12% இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணும்போது அந்த அமௌண்ட் உங்களுக்கு வரும். கூடவும் வாய்ப்பு இருக்கு. நான் ஆவரேஜா 12% தான் போட்டிருக்கேன். ஸோ 12% இன்ட்ரெஸ்ட்ல நீங்க போடும்போது உங்களுக்கு வந்து 15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 75 லட்சம் ரூபாய் வந்து உங்க கையில இருக்கும். அதுல டாக்ஸ் ரிடக்ஷன் சொல்லி ஒரு 10% போனா கூட உங்களுக்கு மினிமம் ஒரு 68 லட்சம் ரூபாய் உங்க கையில இருக்கும். நீங்க லம்சம் இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 55 லட்சம் ரூபாய் கையில இருக்கும். இப்ப அதே நேரத்துல உங்க ஃப்ரெண்டு வந்து 25 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா பேங்க்ல லோன் வாங்கி வீடு கட்டியிருக்காரு. அவர் வந்து 20 வருஷம் டைமிங் போட்டனால 20 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா மட்டுமே 32 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பாரு. சோ 25 லட்சம் பிளஸ் 32 லட்சம் கிட்டத்தட்ட ஒரு 57-58 லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா அவர் பே பண்ணி தான் அந்த வீடை வந்து அவருக்கு சொந்தமாக்கியிருப்பாரு. இதுக்கிடையில பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிக்கு அவர் டாக்ஸும் கட்டுற மாதிரி வரும். அது போக ஹவுஸுக்கு இன்சூரன்ஸ், இந்த மாதிரி ஹிடன் சார்ஜஸ் எல்லாம் ஆட் பண்ணும்போது அவருக்கு நெருக்கி ஒரு 60 லட்சம் ரூபாய் வந்துடும். சோ 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடை கட்டுறதுக்கு அவர் 60 லட்சம் ரூபாய் செலவு பண்றாரு. ஆனா நீங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்து மாசம் மாசம் எஸ்ஐபிலையும் இடம் வாங்குறதுக்கான வச்சிருந்த அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா லம்சமாவும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுனால உங்க கையில அவர் செலவழிச்ச 60 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக டபுளா 1,23 லட்சம் ரூபாயா உங்க கையில இருக்கும். நீங்க அதை வச்சு அவர் வாங்கின அதே வீடை நீங்க அந்த அமௌண்ட் ரெடி கேஷ் கொடுத்தே நீங்க அந்த வீட்டை வாங்கிட முடியும். அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸஸ் ஆகும் பணம் கையில இருக்கும். அதை வச்சு நீங்க உங்களுக்கு வேற ஏதாவது பிசினஸ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அல்லது வேற ஏதாவது நீங்க வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயங்களுக்கு செலவு பண்றதுக்கும் உங்களுக்கு அந்த பணம் ஹெல்ப் பண்ணும். இப்போ ஹவுசிங் லோன் நான் எடுத்தாச்சு, அதை எப்படி ஃபாஸ்டா க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சில பேருக்கு சந்தேகம் வரும். ஓகே, நீங்க 10 வருஷத்துக்கு கீழே லோன் பே பண்றது தான் நல்லதுன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ ஒருவேளை நீங்க வந்து 20 வருஷம் 25 வருஷம் அந்த மாதிரி லோன் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க ஒரே ஒரு இஎம்ஐ ஆக்சுவலி மாசம் நீங்க ஒரு 30,000 ரூபாய் கட்டுறதா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா 3,60,000 ரூபாய் கட்டுவீங்க. நீங்க இன்னும் ஒரு அடிஷனலா ஒரு 30,000 ரூபாய் மட்டும் கட்டும் போது நீங்க வந்து ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 25 வருஷம் போட்டிருந்தீங்கன்னா அதை ஒரு 13 வருஷத்துலேயே கூட உங்களால கட்டி முடிச்சிட முடியும். அதனால நீங்க வந்து எப்பவும் பண்ற இஎம்ஐஸ் வந்து எந்த ப்ராப்ளம் இல்லாம கட்டி முடிச்சிருங்க. அதோட அடிஷனலா ஒரே ஒரு இஎம்ஐ நீங்க பே பண்ணா போதும். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டக்கூடிய வருஷங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 50% வரைக்கும் கூட உங்களுக்கு வந்து குறைய வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணிருங்க. தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.